சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மாட்டு இறைச்சி புறக்கணிக்கப்படுவதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து நீலம் பண்பாட்டு மையம் இன்று காலை மற்றொரு பதிவை பதிவிட்டு பரபரப்பை கூட்டியுள்ளது. கடந்த 2 நாட்களாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரக்கூடிய உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி உணவை மட்டும் புறக்கணித்திருப்பதாக பதிவு செய்திருந்தோம். அதையொட்டி உணவு திருவிழாவிற்கு நேற்று மாலை நேரடியாகவே சென்றோம். ஸ்டால் எண் 17 கரூர் இன்றிலிருந்துதான் பீப் சுக்கா மட்டும் கிடைக்கப் பெறுகிறது. வேறு வகையிலானது ஏதுமில்லை. அதுவும் இன்றிலிருந்துதான் பீப் விற்பனை செய்ய தொடங்கியிருப்பதாக ஸ்டால் உரிமையாளர் சொல்வதையும் அறிய முடிகிறது. இச்சூழலில் உணவு பட்டியலில் பீப் உணவு இடம்பெறாமல் போனது ஏன் என்ற கேள்வி எழாமல் இல்லை. வரும் காலங்களில் அரசு தலைமையேற்று நடக்கக்கூடிய உணவு திருவிழாக்களில் இம்மாதிரியான உணவு பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதே எங்களுடைய எண்ணம் என நீலம் பண்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது.